5000 மீட்டர்ஸ்ல நேஷனல் ரெக்கார்ட் ஹோல்டரான குல்பீர் சிங் இந்தியால பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுக்கல. யுஎஸ்ஏ போனதுக்கு அப்புறம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பெட்டர் ஆச்சு. இது ஏன் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாமா? முதல் விஷயம், இந்தியன் கேம்ப்ஸ்ல மெஜாரிட்டி ஆஃப் கேம்ப்ஸ் கோச் சென்டர்டா இருக்கு. ஆனா யுஎஸ்ஏல பாத்தீங்கன்னா அது ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்சா இருக்கு. இந்தியாவில அதிகபட்சமா ஹை ஆல்டிடியூட் கேம்ப்ஸ் கிடையாது. யுஎஸ்ஏல அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த கொலராடோ ஸ்பிரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 1800 மீட்டர் ஆல்டிடியூட்ல இருக்கு. ஹை ஆல்டிடியூட்ல ஒருத்தவங்க ட்ரைன் ஆகும்போது அவங்களுடைய ரெட் பிளட் செல்ஸ் அண்ட் VO2 மேக்ஸ் ஏரோபிக் கெப்பாசிட்டி இது எல்லாமே பெட்டரா பில்ட் ஆகும். இந்தியாவில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவரு அதிகபட்சமா எலைட் ரன்னர்ஸ் கூட பிராக்டிஸ் பண்ணல. ஆனா யுஎஸ்ஏ போனதுக்கு அப்புறம் அவர் பிராக்டிஸ் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா அவரோட கோரனஸ் எல்லாமே வேர்ல்டு கிளாஸ் எலைட் ரன்னர்ஸா இருந்தாங்க. இந்தியாவில ரெக்கவரி சிஸ்டம் ஒரு கேம்புக்கும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா கொலராடோல ஒரு ஸ்ட்ரக்சர்டு ரெக்கவரி சிஸ்டம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது ஒரு முக்கியமான ரீசனா கூட நான் பாக்குறேன். இந்தியாவில ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த அளவுக்கு டெவலப் ஆகல. அதே யுஎஸ்ஏல பாத்தீங்கன்னா வெல் எஸ்டாப்ளிஷ்டா இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்காட் சைமன்ஸுக்கு கண்டிப்பா வந்து பாராட்டுகள் கொடுத்துதான் ஆகணும். அண்ட் குல்பீர் சிங்கும் ஒரு பெட்டர் அத்லெட் தான். இந்தியாவிலே வந்து ஒரு எலைட் ரன்னர் அப்படின்றத இந்தியாவில இருக்கக்கூடிய ட்ரைனிங் கேம்ப்லயே அவர் ப்ரூவன் பண்ணதாலதான் யுஎஸ்ஏக்கு போய் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸையும் கொடுத்தாரு. இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் தானே தவிர வந்து எந்த ஒரு கோச்சையும் எந்த ஒரு இந்தியன் அகாடமிஸையும் டவுன்கிரேட் பண்ணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்.